ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சிஎன்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வெஹிக்கிள் இயங்குறதுக்கு பெட்ரோல் இல்லாமல் சிஎன்ஜியாலையும் ஓடும், அதை ரன் பண்ண முடியும். இதில் அதே மாதிரி இப்போ எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டு வரையும் 4 வீலர்ஸில் மட்டும்தான் இந்த சிஎன்ஜி கேஸ் பயன்படுத்தி வெஹிக்கிள் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2 வீலருக்கு வரப்போகுது. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? என்னன்னே தெரில, பஜாஜ் கம்பெனி இப்போ வர நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. நிறையா பைக்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அதிகமான பைக்ஸ் பஜாஜ் கம்பெனிகிட்டேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பைக்கு போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப சொல்ல முடியாது. P150, P160, N160 ஏகப்பட்ட பைக் வந்துக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட பைக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு பஜாஜ் தரப்புலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பஜாஜ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது சிஎன்ஜி, நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது காரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட்டு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில், அதாவது கவர்மெண்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் இயங்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. டெஸ்டிங் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நியூஸு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இல்லை பார்க்காதவங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி புதுசாக சிஎன்ஜியில் பைக்குக்கும் கொண்டு வர போகிறாங்க. அது கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா பஜாஜ் தான். பஜாஜ் நிறுவனம் தான் இந்த பைக்குக்குமே கொண்டு வர்றாங்க. சிஎன்ஜியை பயன்படுத்தி வாகனத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 விதமாக நீங்கள் வாகனத்தை இயக்கலாம். ஒன்று பெட்ரோல் மூலியமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிஎன்ஜி கேஸ் மூலியமாகவும் இங்கே வெஹிக்கிளை நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூலை 17 அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் பட் இந்த தேதி கரெக்டானது கிடையாது. மாறலாம், இல்லை இந்த தேதியுமே சரியாக வைக்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துங்க. சிஎன்ஜியில் சிஎன்ஜி பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி அதை விட அதிகமான பார்த்திங்கன்னா பொல்யூஷனை அந்தளவுக்கு ரொம்ப கட்டுப்படுத்தும். ரொம்ப பொல்யூஷனை ஏற்படுத்தாது. அதனால தான் இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் மாட்டேங்கிறாங்கன்னா சிஎன்ஜி அதிகமான கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணாது. நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம பெட்ரோல் போடுறோம்னா நம்ம ஃபுல் ஆகலை, இல்லை தீர்ந்துருச்சு, ஃபியூல் தீர்ந்துருச்சுன்னா நம்ம திரும்ப டாப்அப் பண்ணிக்கிட்டு திரும்ப போகலாம். ஆனால் சிஎன்ஜி நம்ம ஊரில் அந்தளவுக்கு பரவலாக நான் அதுக்குன்னு தனியாக ஒரு பேங்க்கு அந்த மாதிரி எதுவும் வைக்கலை. பவர் பேங்க் அந்த மாதிரி எதுவும் வைக்காமல் இருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பேட்ரி வெஹிக்கிளுக்குமே சார்ஜ் போடுறதுக்குமே இன்னமும் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜியில் வரல. அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலையுமே வரல. அது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த சிஎன்ஜி இப்போ புதுசாக கொண்டு வர்றாங்க. அது டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்குது. அதேமாரி எமிஷனை கட்டுப்படுத்துகிற மாதிரி இவங்க பண்ணுறாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஏன்னா பொல்யூஷன் இல்லாமல் ஒரு நல்ல தூய்மையை கொடுக்கணும். பொல்யூஷன் எதுவும் இயற்கையை பாதிக்கப்படாமல் எல்லாம் இருந்தாலும் பண்ணணும். அதேமாரி இப்போ இவங்களும் சிஎன்ஜி இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொண்டு வராங்க. அது கொண்டு வந்தாலும் என்ன இங்கே ப்ராக்டிக்கலாக பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஏற்றதாக இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல இருக்கும், ஒவ்வொரு இடத்துல இருக்காது. எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியதாக ஒரு இதாக இருக்கணும். பார்த்திங்கன்னா E20ன்னு சொல்லி எத்தனால் கலந்த பெட்ரோல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவுமே முன்னாடி வந்துச்சு. அது பரவலாக பேசப்பட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. ஏன்னா அது எதனால் அது இன்னும் நிறையா ஊர்லலாம் எத்தனால் அப்படின்றது என்ன தெரியாது. E20 பெட்ரோல் இருக்குது அப்படின்றது கூட தெரியாது. ஃபியூல் எப்படி தயாரிக்கிறாங்க என்னன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. பெட்ரோலில் ஒரு 20% 20% எத்தனால் கலந்துருப்பாங்க. அது அதுக்குன்னு பைக்கில் மாடிஃபைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஜின்லேருந்து எல்லாத்துலேயுமே. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, வீடியோ அதிகமாக பேசுகிறோம்ல, உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்தேன்னு அதே சொல்கிறேன். இப்போ சிஎன்ஜி பைக்ஸ் வரப்போகுது. அதுவும் சிஎன்ஜி மட்டும் இல்லை, சிஎன்ஜி ப்ளஸ்ஸு பெட்ரோல் இது ரெண்டுலேயுமே இயங்கக்கூடியதாக தயாரிக்கிறாங்க. ஜூலை 17 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கொண்டு வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக மாற்றணும். சரிங்களா? எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக கொண்டு வரணும். எல்லா இடத்துலையுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பெட்ரோல், டீசல் அவைலபிளாக இருக்கிற மாதிரி சிஎன்ஜி அவைலபிளாக இருக்கணும்.
பேட்ரி சார்ஜ் போடுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மறக்காமல் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே இயற்கைக்கு எதிராக வந்து செயல்படாதீங்க. இயற்கையை அழிக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. இயற்கையை வந்து பாதிப்படையாமல் என்ன வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? அதனால் எல்லோரும் இயற்கையை காப்பாற்றணும். அதே மாதிரி சிஎன்ஜி கேஸ் வந்துச்சுனாலும் அதாவது பொல்யூஷன் அந்தளவுக்கு இருக்காது. பொல்யூஷன் கம்மி பண்ணும். நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க பஜாஜ் நிறுவனத்துக்கு. நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வரும். வந்ததுக்கப்புறம் இன்னமும் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதோட பைக் பேர் என்ன, அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முழு டீட்டெயிலையும் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கன்னா போய் நீங்களே பாருங்கள். போய்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி ஒர்த்தபுளாக இல்லையான்னு சொல்லி பாருங்கள். அதை என்ன பண்ண முடியும்? அவன் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. அப்புறம் மைண்டில் கொஞ்சம் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.